சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் பாவ மன்னிப்பு திரைப்படம் ஒரு மைல்கல். மத நல்லிணக்கத்தை போற்றும் இந்த படத்தில் கவியரசு கண்ணதாசனின் வரிகள் ஒவ்வொன்றும் ஒரு வைரக்கல். குறிப்பாக உலகத்தின் நிலையற்ற தன்மையையும் மனிதர்களின் குணத்தையும் ஒரே பாடலில் அடக்கிய வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாடல் இன்றும் ஒரு உலகளாவிய தத்துவ பாடலாக பார்க்கப்படுகிறது. ஆம், இந்த பாடல் உருவான போது ஒரு மிகப்பெரிய விவாதமே நடந்தது. எம்எஸ்வி ஒரு மெட்டை போட கண்ணதாசன் அதற்குள் உலகத்தையே அடக்க முயன்றார். அந்த பாடலுக்கு பின்னால் இருந்த அந்த இரகசிய தத்துவம் என்ன? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பாவ மன்னிப்பு படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தனர். இயக்குனர் பீம்சிங் ஒரு சூழலை சொன்னார். உலகம் எப்படி தொடங்கியது, இன்று மனிதன் எங்கே நிற்கிறான் என்பதை ஒரே பாடலில் சொல்ல வேண்டும் என்றார். கண்ணதாசன் அந்த மெட்டை கேட்டார். உடனே அவர் எழுதத் தொடங்கிய வரிகள்தான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான் நிலவும் மாறவில்லை. இந்த பாடலில் அவர் அடுக்கிய உவமைகள் அசாத்தியமானவை. வானம் மாறவில்லை, நிலவு மாறவில்லை, கடல் மாறவில்லை, ஆனால் மனிதன் மட்டும் ஏன் மாறிக்கொண்டே இருக்கின்றான் என்ற அந்த கேள்வியை அவர் மிக ஆழமாக முன்வைத்தார். இந்த பாடலை பாடிய டி.எம். சௌந்தரராஜன் அந்த வரிகளில் இருந்த ஆழத்தை உணர்ந்து தனது குரலில் ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்தார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், கண்ணதாசன் இயற்கையையும் மனிதனையும் ஒப்பிட்டு ஒரு மிகப்பெரிய இரகசியத்தை உடைத்தார். பறவைகள் மாறலாம், பயிர்கள் மாறலாம், பருவங்கள் மாறலாம், ஆனால் மனிதன் ஏன் மாறுகிறான் என்ற வரி இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆம், இதில் நாம் கவனிக்க வேண்டிய இரகசியம் என்னவென்றால், கண்ணதாசன் இந்த பாடலை எழுதி முடித்த பிறகு எம்எஸ்வி அவரிடம் கேட்டாராம், கவிஞரே, மனிதன் ஏன் மாறுகிறான் என்பதற்கு ஒரு வரியை சொல்லுங்கள் என்று. அதற்கு கண்ணதாசன் ஆசையினாலே மனிதன் மாறுகிறான் என்ற அந்த ஒற்றைச் சொல்லில் பதிலளித்தார். பாவ மன்னிப்பு படத்தில் வரும் மற்ற பாடல்களான காலங்களில் அவள் வசந்தம் போன்ற இது காதலாக இல்லாமல் ஒரு வாழ்க்கை வரலாறாகவே அமைந்தது. சிவாஜி கணேசன் இந்த பாடலுக்கு திரையில் கொடுத்த அந்த முகபாவனைகள் கண்ணதாசனின் வரிகளுக்கு ஒரு ஆன்மாவை குறித்தன. பாவ மன்னிப்பு படத்தின் வந்த நாள் முதல் பாடல் இன்றும் ஒரு தியான பாடலாகவே கருதப்படுகிறது. கண்ணதாசன், எம்எஸ்வி, சிவாஜி, டிஎம்எஸ் ஆகிய 4 ஜாம்பவான்கள் இணைந்த அந்த பொற்காலம் மீண்டும் அமையுமா என்பது சந்தேகமே. ஒரு மகாகவிஞன் உலகத்தை பார்த்த அந்த பார்வைதான் தமிழ் சினிமாவின் உண்மையான பொக்கிஷம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.